வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் மண்டல்கான் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக அறிவித்து அதற்கு 8000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரை வலியுறுத்தியவுடன் பிரதமர் அது தொடர்பாக ஆய்வு செய்ய வளர்ச்சி ஆணையம் ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளதாக கூறியதாகவும், இதற்கு மாநில அரசுக்கு எந்த அறிவிப்பும் செய்யாமல் மத்திய அரசு மாநில அரசு விவகாரத்தில் தலையிடுகிறது என்று கூறி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் கடும் ரகளையில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கவர்னர் இக்பால் சிங் அவர்கள் உரையாற்றிய போது அதிமுக பாமக எம்எல்ஏக்கள் கடும் பிரச்சனை கூறி கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் அவர்கள் கவர்னர் உரையை புறக்கணித்துவிட்டு வெளியே வந்ததாகவும், அதிமுக எம்எல்ஏ திரு அன்பழகன் பேசுகையில், கடந்த 3 ஆண்டுகளாக கவர்னர் உரையில் கூறிய எந்த ஒரு செயலையும் புதுவை அரசு செயல்படுத்தவில்லை என்றும், தொடர்ந்து மின்வெட்டு புதுவையில் ஏற்பட்டு வருவதால் மக்கள் தவித்து வருகிறார்கள் என்று கூறி லாந்தர் விளக்கு போராட்டம் நடத்தியதாகவும் புதுவையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவகாசியில் ஏற்படும் வெடி விபத்துகளை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில், சிவகாசி அருகே இன்று ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு பெண் ஒருவர் பலியானதாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் சிவகாசியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற இருக்கும் 5 சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக, பாமக, மதிமுக ஆகிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து உள்ளதாகவும், தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் ஒவ்வொரு வீடாக சென்று 49 ஓ என்ற படிவத்தை ஓட்டுச்சாவடியில் பெற்று அதில் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதால், அந்த வாக்களிப்பால் நாங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அர்த்தம் ஏற்படும் என்றும், இது சட்டப்படி குற்றம் அல்ல என்பதால் இதை தீவிர பிரச்சாரமாக 5 சட்டசபை தொகுதிகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள சிப்பட் பயிற்சி நிறுவனத்தில் புதிய அதிநவீன பயிற்சி கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு பேசிய மத்திய ரசாயன அமைச்சர் திரு மு க அழகிரி அவர்கள், ஸ்பிக் உர தொழிற்சாலையை 1 மாதத்தில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும், மதுரையில் அதிநவீன வசதிகளுடன் சிப்பெட் நிறுவனம் ஒன்று துவங்கப்பட இருப்பதாகவும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட தமிழின் முக்கிய பண்டிகையாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு இன்று தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், குறிப்பாக காவிரி ஆற்றுப்படுகையில் மக்கள் வெள்ளமென திரண்டு ஆடிப்பெருக்கை மிக சிறப்பாக கொண்டாடியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரியலூர் அருகே உள்ள செந்தூரை பகுதியில் 41 டைனோசர் முட்டைகள் கண்டு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், கும்பகோணத்தில் வரலாற்று தொல்வியலாளர் குடவாயில் சுந்தர வேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரியலூர் மாவட்டத்தில் தற்போதுள்ள நிலப்பகுதிகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கடல் பகுதிகளாக இருந்துள்ளன என்றும், பூமிக்கு அடியிலுள்ள பாறைத்தட்டுகள் ஒன்றன் மீது ஒன்று ஏறிக்கொண்டிருப்பதால் அரியலூர் பகுதி மேலே உயர்த்தப்பட்டு கடல் நீர் வற்றியுள்ளது என்றும், இந்த அரியலூர் மாவட்டம் செந்துறைக்கு அருகில் 10 அடி ஆழத்தில் இந்த 41 முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், இவற்றில் பல உடைந்து காணப்படுகிறது என்று அவர் கூறியதாக கும்பகோணத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
தமிழ் ஈழ நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தமிழ் ஈழ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அமெரிக்காவில் முதற்கட்டமாக மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அந்த போராட்டத்தில் இலங்கையிலிருந்து இரத்தத்தினால் செய்யப்படும் உடைகளை அமெரிக்கர்கள் யாரும் வாங்கக்கூடாது என்று கூறி பெருத்த முழக்கத்தோடு இந்த போராட்டம் நடைபெற்றதால் இது பலரை கவர்ந்ததாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் சுரிச் நகரில் சுவிஸ் தமிழர் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழ் ஈழ சுதந்திர போராட்டத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு தமிழ் ஈழ சுதந்திர போராட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மாநாடு நடைபெற்றதாக சுவிட்சர்லாந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் போலி என்கவுண்டரில் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து 48 மணி நேர பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதால் மணிப்பூரில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாகவும் இவருடைய போலி என்கவுண்டரை டெல்லியை சேர்ந்த ஒரு பத்திரிகை ஆதாரத்துடன் வெளியிட்டதால் மக்கள் கொதிப்படைந்துள்ளதாக மணிப்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் கிடைக்கும் எரிவாயுக்களை பிரித்துக் கொள்வதில் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இடையே கடும் மோதல் நிலை வந்த நிலையில் மத்திய அமைச்சர் முரளி தோரா அவர்கள் முகேஷ் அம்பானிக்கு சாதகமாக செயல்பட்டு அதிலிருந்து சில ஆதாயங்களை பெற ஆசைப்படுகிறார் என்று பாராளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் பெரும் ரகளையில் ஈடுபட்டதால் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் முரளி தோரா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவில் கிடைக்கும் எரிவாயுகள் அனைத்தும் இந்திய மக்களின் சொத்து என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த ஜமாத் உத்தாவா இயக்க தலைவர் அபீஸ் முகமது சையத் மும்பை தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நிலையில் முதலில் பாகிஸ்தான் அரசு அவரை கைது செய்து கோர்ட்டில் சமர்ப்பித்த போது கோர்ட்டிலிருந்து அவர் ஜாமீன் பெற்று விடுதலையாகிவிட்டார். அவரை மீண்டும் கைது செய்வதற்காக மேல்முறையீடு செய்த போது இதனுடைய வழக்கின் விசாரணையை காலவரையின்றி ஒத்தி வைத்ததால் இந்திய அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அங்கு நடந்த ஒரு பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 12 பேர் உயிர் இழந்ததாகவும் அது சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் பல வாகனங்கள் சிதைந்ததாகவும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் நடந்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராகவும் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அந்த நாட்டு அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டிப்பதாக நேபாள மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமரான பிரசந்தா தெரிவித்துள்ளதாக காட்மாண்டுவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் நாட்டின் தனியாருக்கு சொந்தமான சரக்கு கப்பலை சொமாலிய கொள்ளையர்கள் பிடித்து வைத்திருந்த நிலையில் சொமாலிய கொள்ளையர்களுக்கு 2.7 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஜெர்மன் கம்பெனி வழங்கியதால் அந்த பணத்தை அவர்கள் சரியாக எண்ணிவிட்டு பின்பு கப்பலை விடுவித்ததாக ஜெர்மனியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 3 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எங்கும் காணப்படவில்லை. ஆகையால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை
நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.